Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 7288. அதுக்கு நீ கதவுல ஸ்கூலுக்கு போனப்போ ஒரு அதிரடியான செய்தி வந்தது. நீங்க சிஓ பர்மிஷன் வேணும், சிஓ பர்மிஷன் இல்லாம நீங்க யாருக்குமே புக்ஸுக்கோ இல்ல இதுதான் இத்தனை வருஷமா கொடுத்துருந்தோம், இத்தனை வருஷம் இல்லாதது எதுக்கு அப்படின்னு பார்த்தப்போ இதெல்லாம் நம்ம உண்மையா ஏழப்பட்ட மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸோ இல்ல பேனாவோ இதெல்லாம் அவங்களுக்கு இதாக இது அரசாங்கத்திலேயே அந்த மாதிரி ஏற்பட்ட மாணவர்களுக்கு உதவி பண்றது பிடிக்கலையா இல்ல வேலைக்குன்னு இவங்க பண்றாங்களா? வேற தனியார் பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற சூழ்நிலை பண்ணிட்டு இருக்காங்கிறது இல்லை. அப்ப கேட்ட ஒரே காரணத்தோடு நேற்றுக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல யாரோ விஷ்ணுங்கிறவங்க போறாங்க, ஏதோ ஒரு இது பண்ணிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஆமா பள்ளிக்கூடத்துல இப்ப நம்ம வீடியோ இதெல்லாம் பார்த்தா கூட விஷ்ணுங்கிறத பார்த்தோம். அது என்ன அவங்க ஏதாவது ஜாதி மதத்தை பத்தியோ இல்ல வேற ஏதாவது பத்தியோ பேசினாங்களோ இல்லை. நாம ஒரு ஸ்கூல்ல ஒரு பசங்களுக்கு நம்ம பாடமோ அந்த இதுவோ நம்ம கல்வி சொல்லித்தரோம். என்ன சொல்லித்தரோம்? அவங்களுக்கு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் கல்வி தேவைங்கதான் ஒரு பள்ளிக்கூடத்து தேவை. நம்ம யாரும் ஜாதி பத்தியோ இந்த இதை பத்தியோ பேசினால் இல்ல அவங்க பத்தி பேசினா ஒரு இதுவா கண்டிக்கிறது. ஆனால் எதுவுமே நம்ம நன்மைக்கு பசங்களுக்கு எந்த ஒரு நாலேஜ் இல்லாம இப்போ ஜெனரல் நாலேஜ் பசங்களுக்கு தேவை. ஜெனரல் நாலேஜ் தேவைங்கிறது ஜெனரல் ஐக்கியூ கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லி தர வேண்டியதுதான் இருக்கும். இப்ப ஐக்கியூ சொல்லுச்ச ஐக்கியூ கொஸ்டின்ஸ் வேண்டாம், அதுல இது வருது, அதுல இதை பத்தி இருக்கு, அவையார பத்தி இருக்கு, இதை பத்தி இருக்கு, திருவள்ளுவர் பத்தி இருக்கு, எடுக்கணும் அப்படின்னா சொல்ல முடியும்? திருவையாரா இருக்கட்டும் அவ்வையாரா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே நமக்கு என்ன ஆகும்னா நன்மை ஜாதி மத பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவங்கள் தான். எதா இருந்தாலும் நம்ம எங்க போனாலும் ஒரு ஷேக்ஸ்பியர் கதையை சொல்றோம், ஷேக்ஸ்பியர் ஒரு கிறிஸ்டியனோ இல்ல ஒரு வேற எதுனா பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய நாலேஜ் அவருடைய இதுக்குதான் நம்ம அந்த மாதிரி நம்ம கல்விகள்ல இந்த மாதிரி எந்த விதமான இது இல்லாமல் பார்க்கணும், பாகுபாடு இல்லாமல் கல்வியில எல்லாருக்கும் எல்லா விதமான இதுவும் பண்ணணும். பாருங்க சமீபத்துல பாக்குறோம், இதே மாதிரி நம்ம பாக்குறோம் ஒரு கலாச்சாரத்துக்கு விரோதமா நம்ம யாருமே பண்ணக்கூடாது. கலாச்சார விரோதம் அப்படின்னு பண்றோம். இப்ப சமீபத்துல இப்போ விநாயகர் சதுர்த்தி நடந்தது. இப்ப விநாயகர் சதுர்த்தில என்ன ஆகுது? எல்லாருமே கவர்மெண்ட்ல பர்மிஷன் கேட்போம். பர்மிஷன் கேட்டா என்ன ஆகும்? கவர்மெண்ட்ல இருந்து முதல் நாள் சாயங்காலம் பர்மிஷன் இல்ல. அதாவது இப்ப நம்ம பாக்குற ரோட்ல இருந்து இப்ப இந்த இதெல்லாம் இப்ப நம்ம இந்த கிறிஸ்துவ இந்த இது போடுறேன் வேளாங்கண்ணி ஊர்வலம் போயிட்டே இருக்கு. அதுக்கு எதுக்காக பர்மிஷன் வாங்கியிருக்காங்களோ? இல்ல. அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஜாதி மதமோ இந்த இதுவோ தூண்டக்கூடிய விஷயங்கள்ல இது கிடையாது. இப்போ கல்வியில கல்வி கத்துக்கணும், ஜாதி மத பேதம் இல்லாமல் பசங்க நல்லபடியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய பசங்க நல்லபடியா ஒரு இது வரணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. அந்த மாதிரி கல்வியில எந்த விதமான ஒரு இது வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதே மாதிரி ஏதோ ஒரு இது இல்லாமல் இப்போ நம்ம கல்வித்துறை அமைச்சர் கூட ஏதோ ஒரு இது இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கூட கண்டிச்சு நம்ம எந்த விதமான இதுவும் இல்லாமல் கல்விக்கு வேண்டிய இதை பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். மகாவிஷ்ணு ஸ்கூல்ல போய் பேசுறது அவரே வந்து போய் போகலையே. சரி ஸ்கூல் இதுல இருந்து அவருடைய ஒரு இதுக்கோசரம் தான் கூட்டது. ஒண்ணு இன்வைட்டிங் ஒண்ணு. ரெண்டாவது அவர் எங்கேயுமே வந்து எந்த தர்மத்தை பத்தியும் பேசலை. அவர் ஒரு இந்து தர்மத்தை பத்தியாகட்டும், ஒரு கிறிஸ்துவ தர்மத்தை பத்தியாகட்டும், இல்ல ஒரு முஸ்லிம் தர்மத்தை பத்தியும் பேசலை, இல்ல விரோதமாவும் பேசலாம். கோவப்பட்டாரு படலன்ஸ் இது இப்ப வந்து அவர் மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு பேஸ்லெஸ் இதோ வரக்கூடாது இல்லையா? சரி இப்ப நம்ம சொல்றோம் மாற்றுத்திறனாளி இஸ் நாட் மென்டலி அஃபெக்டட் சொல்லுவது இது அவ்வளவுதான். அதுக்கு நான் வந்து பேஸ்லெஸ் வந்து நீ அதை கொண்டு வந்த, நீ அதை பத்தி பேசுற, இதை பத்தி பேசுற இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா?
அவர் அதை பத்தி எதுவுமே இது இல்லை இல்லையா? சரி, நீங்க இது பற்றி நீயா நான் சொல்லுவேன் கேட்கணும். டீச்சர் அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல வந்து இவாஸ் இன்வைட்டி. நம்ம வந்து ஒரு இன்வைட்டி, அது அவரா ஒரு இப்போ நாங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் நோட் புக்ஸ் நாங்க வந்து நாங்களே தரோம், நாங்களே போறோம். நம்மளது கவர்மெண்ட்லயோ இதுலயோ நீங்க கொடுங்க யாருமே சொல்லாத, நாங்களே சூழ்நிலையை பார்த்து நாங்க போய் கொடுக்குறோம். பட் அந்த மாதிரி சூழ்நிலை விஷ்ணுக்கோ இதுக்கோ கிடையாது இல்லையா? யூ வாஸ் இன்வைட்டட். அவங்க இன்வைட் பண்ணினதுக்கு தானே அவர் போனார். அவர் போய் நான் ஸ்கூல்ல சொல்றேன்னு சொன்னார. அப்ப அந்த ஸ்கூல்ல சொன்னப்போ அவங்க இன்வைட் பண்ண அவங்கதான், யார் இன்வைட் பண்ண அவங்கதான் அது வந்து இது பண்ணணுமே தவிர இவங்க போய் அதை வந்து நீ இது பண்றது கண்டிக்கிறது தப்பு இல்லையா? சாமி இப்போ இந்த அரசாங்கத்திலேயே என்ன என்று சொல்றேன், இப்போது தைரியமா நல்லது பண்றவங்க மேல வழக்கு போறதா நம்மளுடைய பழக்கமாவே இருக்கு. அது உண்மை, அது நம்மள பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயத்துல நம்ம பார்க்கறோம். இப்ப வந்து ரோட்ல விநாயகர் கோர்ட் சொன்னா கூட இது பண்ண விநாயகர் அவங்கள வந்து எடுத்து இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. பர்மிஷன் இல்லாம, இப்ப நான் சொன்னேன், இப்ப பர்மிஷன் இல்லாம இப்ப இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகக்கூடிய தேதி இதெல்லாம் போயிட்டே இருக்கு. அது மாதிரி வழக்கு போட்டிருக்காங்களோ? அது பர்மிஷனே இல்லை. எந்த ஒரு தேரோ ஒரு இதுவோ போவச்ச ப்ரொசஷன் போவச்ச. ஆனா அது ரோடுல பப்ளிக் பிளேசஸ்ல நீங்க தர்மத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாது. வேளாங்கண்ணி இதுல மைக்ஸ் எதுவும் மைக் செட் போட்டுட்டே ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. அது மேல நீங்க கேஸ் போட்டிருக்கீங்களோ? அரசாங்கத்தை போடுறீங்களோ? இல்ல. ஏன்னா அப்பதான் ஏதோ ஒரு பாரதம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் குறிப்பிட்ட மதத்துக்கு விரோதமா இருக்குங்கிறத வந்து நம்ம உறுதியா சொல்லிட்டோம். இப்போ வேறு விஷ்ணு மேல கேஸ் போடுறேன்னு சொல்றது தப்பு. அதே மாதிரி விஷ்ணு என அவர் ஆன்மீகமா இது தவிர வேற ஏதாவது ஜாதி, வேற ஏதாவது மதத்தை பத்தியும் ஸ்கூல் பசங்களுக்கு விரோதமாகவும் பேசியிருந்தால் அவர் மேல வழக்கு போட்டால், பள்ளிக்கூடத்துல வேற மதத்தை பத்தியோ இதை பத்தியோ பேசினால், அந்த இதை பத்தி வந்திருந்தால் முதல்ல நானே சொல்லி அவங்க மேல வழக்கு போடுங்கன்ட்டு. அது ஆன்மீகத்தை தவிர சோசியல் கான்செப்டை தவிர எதுவுமே இல்லாததுனால அது வழக்கு போடுறது. ஏன்னா கவர்மெண்ட்ல வழக்கு போட்டு அது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் தான் வரும். அவன் கெட்ட பேர் வராம இருக்கணும் தான் வழக்கு போடாது. அத்தனையும் ரிட்டர்ன் எடுத்துக்கணும். ஏன்னா அது அத்தனையும் போட்டா அரசாங்கத்துக்கு வந்து அது ஒரு கைப்பூசல் தான். ஏன்னா அரசாங்கத்துக்கு அது ஒரு பிளாக் மார்க். ஏன்னா சும்மான ஒரு இது போட்ட மாதிரி ஆகும். அரசாங்கம் தன்னுடைய ஒரு இதை காப்பாற்றிக்கணும் தான் வழக்கலாம். Filing a case against Vishnu is nothing but a black mark to a government. Rather than decreasing their black mark, they have to they should not file a case against us.